ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கமெண்ட் ப்ரோமோட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். பல பேர் கமெண்ட் ப்ரோம்ட் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான இந்த வீடியோ உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. சிஎம்டின்னு சொல்லி போடுங்க. அது மேலே கமெண்ட் ப்ரோம்னு சொல்லி வந்திருக்கோம். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும். நார்மலாக கமெண்ட் ப்ரோம்னு ஓப்பன் பண்ணக்கூடாது. ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட் ப்ரோம்னு ஓப்பன் ஆயிரும். இதை நான் இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு டிஸ்க்பாட்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்க்பாட்னு சொல்லி என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை இது ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்கோட பேஸ் எவ்வளோ, அது ஏதோ எரர் ஆகிட்டா இதை கிளியர் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் டிஸ்க்குன்னு சொல்லி டைப் பண்ணுற பாருங்க. கம்ப்யூட்டரில் எத்தனை டிஸ்க் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி காட்டும். லிஸ்ட் டிஸ்க்குன்னு சொல்லி போடுறேன் பாருங்க. இது மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் செய்ய முடியாத வேலைகளையும் செய்யலாம். இப்போ என்னது ஒரு 232 GB அதை காட்டிடுச்சு. இதை நான் ஃபார்மேட் போடலான்னு சரி, எரேஸ் பண்ணலான்னு சரி, கம்ப்யூட்டர் சிம்பிளாக எரேஸ் பண்ணி கொடுத்துரும். இதான் விண்டோஸில் கமெண்ட் ப்ராம்ப்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தடு. சிஎம்டின்னு மட்டும் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் இது சிஎம்டியில் வச்சு நீங்கள் உங்கள் மெமரி எது எரர் ஆகிடுச்சினாலும் டிஸ்பாட் கமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ளாஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அதை கமெண்ட் ப்ரோம் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி தகவல் மேலும் தெரிஞ்சுக்க செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.